அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஜிடிஆர்பி 2025 பிஜி அசிஸ்டன்ட் ஆக முடியுமா? இப்போ தேர்வு ஈஸியா இருக்குமா? இப்போ இந்த வாட்டி எழுதுற தேர்வு ஈஸியா இருக்குமா? இல்ல டிஃபிகல்ட்டா இருக்குமா? அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொளியில டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த காணொளிய மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ பிஜி அசிஸ்டன்ட் என்பது சும்மா கிடையாது. ஸோ பிஜி அசிஸ்டன்ட் வேலை என்பது நமக்கு சும்மா கிடையாது. ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டு நம்ம பிஜி போஸ்ட் கிராஜுவேட் ஆசிரியரா ஆகப் போறோம். அப்போ போஸ்ட் கிராஜுவேட் ஆசிரியரா ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ கடினமா உழைக்கணுமோ, அந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஸோ அப்போதான் நம்மளால போஸ்ட் கிராஜுவேட் பிஜி அசிஸ்டன்ட் நம்மளால ஆக முடியும். ஸோ இந்த பிஜி அசிஸ்டன்ட் வெளில சொல்றதுக்கு தான் நம்ம ஒரு டீச்சர். ஆனா ஒரு பிஜி அசிஸ்டன்ட்டோட கிரேட் பார்த்தீங்கன்னா, சப் கலெக்டருடைய கிரேட். நீங்க அந்த சேலரியோடைய பே ஸ்கேல் எடுத்து பார்க்கலாம். சேலரி குரூப் 2 லெவல்ல இருக்கிற குரூப் 1 சப் கலெக்டருடைய சேலரியும், குரூப் 1 லெவல்ல இருக்கிற சப் கலெக்டருடைய சேலரியும், பிளஸ் நம்மளுடைய சேலரியும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நிகரா தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, சேமா தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சேலரி பார்த்தீங்கன்னா, சப் கலெக்டருடைய சேலரியோட மேட்ச் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு போஸ்ட் நமக்கு. ஸோ பிஜி போஸ்ட் என்பது மிகப்பெரிய ஒரு போஸ்ட். ஏன்னா நமக்கு கீழ பார்த்தீங்கன்னா, செகண்டரி கிரேட் ஆசிரியர்கள் இருக்காங்க. இடைநிலை ஆசிரியர் இருக்காங்க. ஆ ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம்னா, முதுகலை ஆசிரியரா நம்ம வரோம். ஸோ அதனால அப்போ பிஜி அசிஸ்டன்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்ப நீங்க இந்த வாட்டி மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ ஏன்னா நம்ம பிஜி அசிஸ்டன்ட் ஆயிட்டோம்னா, அடுத்த ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு டைரக்ட்டா ஹெச்எம் தான். ஸோ அடுத்த ப்ரொமோஷன் ஹெச்எம் நமக்கு இன்னும் நல்ல ஒரு 30 வயசுல நம்ம சர்வீஸ்க்கு போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா டிஓ வரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம சிஓ அதுக்கப்புறம் டைரக்டர் வரைக்கும் நமக்கு ப்ரொமோஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்ப இந்த வாட்டி மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ இந்த வாட்டி நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா, அடுத்த தேர்வு எப்போ வைப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, 2021ல நடந்த தேர்வு, இப்போ 2025ல நடக்குது தேர்வு. ஸோ நல்லா பார்த்துங்க எத்தினி வருஷம் நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷம் நமக்கு கேப்பு. அப்போ 2005 கடைசியில நடக்கப்போகுது. ஸோ அப்போ 4 வருஷம் கேப். இதுக்கே நமக்கு 4 வருஷம் கேப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த தேர்வெல்லாம் நமக்கு நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஏன்னா, இப்போ பல்க் வேக்கன்சி ஃபில் பண்ணிடுறாங்க. ஏன்னா 2021ம் நமக்கு ஒரு பெரிய பல்க் வேக்கன்சி ஃபில் பண்ணாங்க. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 2000க்கு மேல வேக்கன்சி கண்டிப்பா வரதான் போகுது. ஸோ அதுவும் ஃபில் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறமா நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வாய்ப்பு இன்னும் நமக்கு ஒரே 1 மாசம் தான் இருக்கு. இன்னும் நமக்கு 29 நாட்கள் மட்டும் தான் இருக்கு. அடுத்த மாதம் 12ஆம் தேதி நீங்க தேர்வு எழுதப் போறீங்க. ஸோ அந்த ஒரே ஒரு தேர்வு நீங்க எழுதிட்டீங்கன்னா, அடுத்த உங்களுடைய 30 வருஷம் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு அரசு அதிகாரியா நீங்க வாழலாம். இதே நீங்க அலட்சியமா இருந்து இந்த தேர்வ நீங்க விட்டுட்டீங்கன்னா, நம்ம முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தோமோ, மறுபடியும் அத ரீஸ்டார்ட் பண்ணி அதே வேலைய நமக்கு வேண்டிய நிலைமை நமக்கு வந்துரும். ஸோ அதனால அந்த நிலைமை நம்ம போயிறக்கூடாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, அரசு வேலை என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. இப்போ இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலையிலயும், இப்போ இருக்கிற கால சூழ்நிலையிலயும், இப்போ இருக்கிற விலைவாசியிலயும் நமக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு அரசு வேலை என்பது ஒரு வீட்டுக்கு ஒருத்தராவது கண்டிப்பா அரசு வேலையில கண்டிப்பா இருந்தா தான், நம்ம அந்த வீட ரன் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ விலைவாசி பார்த்தீங்கன்னா கூடிட்டே போகுது. அப்போ விலைவாசி கூடிட்டே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம ஒரு ரூ. 15,000வோ, ரூ. 20,000வோ வேலை செஞ்சுட்டு நம்மளால குடும்பத்த நடத்த முடியாது. இன்னும் நமக்கு டிஃபிகல்ட் இன்னும் நமக்கு பர்டனா தான் அமையும் தவிர, அது ஈஸியா இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம அரசு வேலைக்கு நம்ம கண்டிப்பா வந்தே ஆகணும். ஸோ அப்போ இந்த 1 மாசம் நீங்க கரெக்ட்டா பயன்படுத்துங்க. ஸோ இந்த 1 மாசம் நீங்க அலட்சியமா இருக்காதீங்க. ஸோ நீங்க அலட்சியமா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா மிகப்பெரிய வாய்ப்பு நீங்க தவற விட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க நெனச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி நெனச்சு பாருங்க. இதே நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்னு சொல்லி நெனச்சு பாருங்க. நம்மள நம்பி இருக்கிற நம்மளுடைய குடும்பத்துடைய நிலைமை என்னன்னு நெனச்சு பாருங்க. ஸோ நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிக மகிழ்ச்சியா, சந்தோஷமா தான் இருக்கும். இதே நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, ஸோ மறுபடியும் நம்மளுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம அதே கஷ்டத்துல கொண்டு போகணும். ஸோ அதனால இந்த 29 நாட்கள் உங்களால முடிஞ்ச எஃபெக்ட்ட போடுங்க.
ஸோ தூக்கத்தை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அடுத்து வேற ஏதோ என்டர்டெயின்மெண்ட்டு, ஷார்ட்ஸ் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 1 மாதம். இந்த 1 மாதத்துல நீங்க என்னென்ன ரிவைஸ் பண்றீங்களோ, அது எல்லாமே நமக்கு தேர்வுல நமக்கு பயன்படுத்தும். ஸோ தேர்வுல பார்த்தீங்கன்னா, நமக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா, நம்ம அதிகமா இப்போ படிச்சுட்டே இருந்தா தான் நமக்கு தேர்வுல அதிகமா நமக்கு அது யூஸ் ஆகும். ஸோ அதனால வேலை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த வேலைய தூக்கி போட்டு நீங்க படிக்க உட்காருங்க. ஏன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் உங்களுக்கு உங்கள மேல நம்பிக்கை இருக்கணும். கண்டிப்பா நான் பாஸ் பண்ணிருவேன். எனக்கு வேலை போனாலும் பரவால்ல. இப்போ நான் செய்ற வேலை போனாலும் பரவால்ல. நான் பாஸ் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க உட்கார்ந்து நீங்க தைரியமா நீங்க படிக்கலாம். ஸோ அந்த வேலையில நீங்க பர்மிஷன் வாங்கி லீவ் போட்டு, உண்மைய சொல்லி நீங்க அந்த வேலையில கண்டிப்பா நீங்க என்ன லீவ் போட்டு நீங்க படிங்க. கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். சரியா? ஸோ அதனால இது வாழ்க்கை. கண்டிப்பா நீங்க அந்த வேலையில நீங்க கேட்கலாம். 29 நாட்கள் தான் இருக்கு. இது என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது. அடுத்து என்னுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கை டிசைட் பண்ற ஒரு எக்ஸாம் இது. ஸோ தயவுசெய்து லீவ் குடுங்க அப்படின்னு சொல்லி லீவ் போட்டு உட்காந்து படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்ப நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு அடுத்த வாய்ப்பு எப்போ வரும்னு தெரியாது. ஏன்னா நான் எல்லாம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, 2021ல எக்ஸாம் எழுதினேன். போஸ்டிங் போட்டது பார்த்தீங்கன்னா, 2022ல தான் போஸ்டிங் போட்டாங்க. ஆனா நோட்டிஃபிகேஷன் வந்தது பார்த்தீங்கன்னா, 2019ல நோட்டிஃபிகேஷன் வந்தது. பார்த்தீங்க எவ்வளோ கேப் பாருங்க. 2019 நோட்டிஃபிகேஷன், 2021 எக்ஸாமு, 2022 போஸ்டிங். ஸோ ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அக்டோபர்ல எக்ஸாம் நடக்க போகுது. டிசம்பர்ல உங்களுக்கு போஸ்டிங் போட போறாங்க. ஸோ இந்த மாரி வாய்ப்பு எந்த ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாம்லயும் கிடைக்காது. ஸோ அதனால இந்த வாய்ப்ப நீங்க 1 மாசத்துல நீங்க பிஜி அசிஸ்டன்ட் ஆக போறீங்க. ஆனா இந்த எக்ஸாம் ஈஸியா இருக்குமா? டிஃபிகல்ட்டா இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த எக்ஸாம் ஈஸியா இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வே நீங்க பார்க்கலாம். எவ்வளோ கடினமா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. வேக்கன்சி கம்மி. ஆனா கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஸோ அதே மாரி டிஃபிகல்டீஸ் தான் இருக்கும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட். ஸோ கண்டிப்பா இதுல டிஃபிகல்டீஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த லெவலுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க ஈஸியா பேப்பர் இருக்கும். பழைய பேப்பர்லாம் நீங்க எடுத்து பார்த்து ஈஸியா இருக்க கொஸ்டின், ஆன்லைன் கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல, ஈஸியா கேட்டிருக்காங்களே, இது நான் போன வாட்டி எழுதியிருந்தாலும் நான் பாஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லி அந்த மாரி சில சில பேர் நெனைப்பீங்க. ஆனா இந்த வாட்டி அந்த மாரி கொஸ்டின் பேப்பர் இருக்காது. அசர்ஷன் ரீசன் வரும். ஆப்போசிட் வரும். டிக்டேஷன் வரும். ஸோ நெறைய நெறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க. புது புது கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அங்க மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இந்த மெத்தட் அதிகமா புது புது மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ யுஜிசி நெட் நீங்க இப்போ நடந்த யுஜிசி நெட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. அதுல என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ, கண்டிப்பா அந்த மெத்தட் எல்லாம் இப்போ வருகிற பிஜிடிஆர்பில நீங்க யூஸ் பண்ண தான் போறாங்க. சரியா? அது நீங்க எக்ஸாம் தேர்வு எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். தேர்வுல எழுதும்போது உங்களுக்கு தெரியும். எக்ஸாம் கொஸ்டின்ஸோடைய டிஃபிகல்டீஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா கொஸ்டின் எடுக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பா என்ன கொஸ்டின் எடுப்பாங்கன்னா, எல்லாரும் தேர்வுல பாஸ் பண்ணிரணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் தேர்வர்கள் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பரே செட் பண்ணுவாங்க. ஸோ ஆனா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறது, நம்ம கரெக்ட்டா அந்த ஆன்சர் நம்ம அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணா தான், நம்மளால அந்த கரெக்ட்டான ஆன்சர நம்ம பதில் சொல்ல முடியும். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா தேர்வு ஈஸியா இருக்காது. கண்டிப்பா டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஸோ அந்த நிலைமைக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ வெறித்தனமா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. அதிகமான எம்சிக்யூஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதிகமான எம்சிக்யூஸ். இந்த நேரத்துல அதிகமான எம்சிக்யூஸ் யுஜிசி நெட் எம்சிக்யூஸ் எடுங்க. அது கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுங்க. கர்நாடகா செட்டு, கேரளா செட்டு, பஞ்சாப் செட்டு, மத்திய பிரதேஷ் செட்டு, இந்த செட் எக்ஸாம் பேப்பர்லாம் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி ஃபோன்லயே நீங்க டவுன்லோட் பண்ணிருங்க. எதையோ சென்ட்ரலுக்கெல்லாம் போக தேவையில்ல. நீங்க வேற சென்டருக்கு போய் காசு செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃபோன்லயே உட்காருங்க. ஃபோன்லயே டவுன்லோட் பண்ணுங்க. ஃபோன்லயே நீங்க டெஸ்ட் எழுதுங்க. டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா நான் இத செஞ்சிருக்கேன். நான் இத செஞ்சனால தான் என்னால பாஸ் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அதே அதே டிப்ஸ் நான் உங்களுக்கு குடுக்குறேன். கண்டிப்பா இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா டைரக்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து கட் அண்ட் காப்பி பேஸ்ட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்தேன். யுஜிசி நெட்ல இருந்து, கேரளா செட்ல இருந்து, கர்நாடகா செட்ல இருந்து அப்படியே கொஸ்டின்ஸ் அப்படியே இருக்கும். கட் காப்பி பேஸ்ட் அப்படியே பண்ணியிருக்கிற மாரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதில பார்த்துருக்கேன். ஸோ அதனால கண்டிப்பா இந்த மாரி ஒரு கொஸ்டின்ஸ் பேப்பர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணா மட்டும் தான் உங்களால ஜெயிக்க முடியும். ஸோ கண்டிப்பா நீங்களும் அடுத்த வருஷம்
ஒரு கண்டிப்பாக நீங்களும் ஒரு பிஜி அசிஸ்டண்ட் கண்டிப்பாக ஆக தான் போகிறீங்க. ஸோ வருகிற பொது தேர்வை நீங்கள் கண்டிப்பாக மாணவருக்கு நீங்கள் தயார் செய்ய தான் போகிறீங்க. ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். யாருக்கெல்லாம் ஜிகே மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதேமாரி எக்கனாமிக்ஸ் தரமான மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டு போனால் அதுலேருந்து ஒரு சில மார்க் உங்களுக்கு வந்தால் கூட அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். ஸோ அந்த மெட்டீரியல்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ டெலிகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடல, டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமில் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வாங்கிங்க. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.